இங்க ஒரு பட்டுப்புழு நல்லா சாப்பிட்டு குண்டு குண்டு ஆகிறது. அதுவும் அதோட கூட்டுக்குள்ள போலான்னு ட்ரை பண்ணுது. ஆனா அதனால போகவே முடியல. அந்த கூடு ரொம்ப சின்னதா இருக்கு. இது குண்டா இருக்கறனால அதனால சுத்தமா உள்ள போகவே முடியல. அதுவும் கஷ்டப்பட்டு வளைஞ்சு நெளிஞ்சு எப்படியாவது உள்ள போயிடணும்னு ட்ரை பண்ணுது. ஆனா அதனால போகவே முடியல. அப்ப அந்த வழியா 2 வண்டுங்க வருது. அது ரெண்டும் அந்த பட்டுப்புழுவை பார்த்துட்டு என்னடா ஆச்சு, என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குது. அந்த பட்டுப்புழுவும் எனக்கு என்னோட வீட்டுக்குள்ள போகணும், ஆனா என்னால போக முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுது. நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாதடா, நாங்க 2 பேரும் உனக்கு ஹெல்ப் பண்றோம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வேகமா போய் அந்த பட்டுப்புழுவை அந்த கூட்டுக்குள்ள தள்ளி விடுறாங்க. அப்பவும் அதனால உள்ள போக முடியல. உடனே அந்த 2 வண்டும் அந்த புலி மேல ஏறி ஜங்கு ஜங்குன்னு குதிச்சு அதை உள்ள அனுப்ப ட்ரை பண்ணுதுங்க. இதுவும் நல்லா உள்ள போயிட்டு இருக்கு. டக்குன்னு பார்த்தா அந்த கூடே கிழிஞ்சு அதோட வயிறுலாம் வெளியே வர ஆரம்பிக்குது. இதுங்க 2 ஒண்ணே இப்படி எல்லாம் இவனை உள்ள அனுப்ப முடியாது, எனக்கு வேற ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த புழுவை நல்லா நீளமா இழுத்து வேகமா அந்த கூண்டுக்குள்ள தள்ளுதுங்க. அதுவும் டக்குன்னு அந்த கூண்டுக்குள்ள போயிருது. இந்த 2 வண்டுகளும் ரொம்ப ஹாப்பி ஆயிருதுங்க. அந்த புழுவோட கூட்ட கல்லுல கட்டி மரத்துல தொங்க விடலான்னு ட்ரை பண்ணுதுங்க. ஆனா அந்த புழுவோட வெயிட்டால அந்த கல்லு தான் மேல போயிட்டே இருக்கு. இத பாத்துட்டு அந்த 2 வண்டும் அது மேல ஏறி உட்காந்துக்குதுங்க. பக்கத்துல இருக்க இன்னொரு கல்லை எடுத்து இது கூட சேர்த்து கட்டிடணும்னு பாக்குதுங்க. ஆனா சுத்தமா அதனால முடியல. அதுங்க அங்கேயே உட்காந்து கடைசியில விடிஞ்சே போயிருது. விடிஞ்சதும் பார்த்தா அந்த கூண்டுல இருந்து வித்தியாசமா ஒண்ணு வெளியே வருது. வேற ஒண்ணும் இல்ல, அந்த பட்டுப்புழு ஒரு பட்டாம்பூச்சியா மாறிடுச்சு. இவங்க 2 பேரும் அதை பார்த்துட்டு பாரா இவன் எவ்வளவு அழகா மாறிட்டான்னு அதவே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பட்டாம்பூச்சியும் வானத்துல நம்ம இனிமேல் சுதந்திரமா பறக்கலாம்னு பறந்து போகுது. டக்குன்னு ஒரு பறவை வந்து புடிச்சிட்டு போயிருது. இந்த கதைக்கு ஏதாவது பேர் வைப்பீங்கன்னா என்ன பேர் வைப்பீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.